ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நோ யுவர் பைபிள் சீரீஸ்க்கு நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் தேவ வார்த்தைகளை இதன் மூலமாய் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசுகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் பவுலை சந்தித்த ஒரு காரியம். சவுலாய் இருந்து பவுலாய் மாறின அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு தனிப்பட்ட சந்திப்பை ஏற்படுத்தினார். நாம் வேதாகமங்களிலே வாசிக்கிற போது அநேகர் வாழ்க்கையிலே கர்த்தர் சந்திப்பை ஏற்படுத்துகிறார். இது எல்லாருக்கும் கண்டிப்பான ஒரு காரியம். கிறிஸ்தவராய் இருக்கிற எல்லாரும் நாம் ஆண்டவரோடு தனிப்பட்ட சந்திப்பை, தனிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். பலர் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும், நாம் அந்த முறையிலே வளர்க்கப்பட்டாலும், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பையும் அவருடைய காரியத்தையும் அனுபவிக்கிற ஒரு சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு செய்தி தான், கிறிஸ்தவ வட்டாரங்களில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், கிறிஸ்தவனாய் பிறப்பதினால் நாம் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட முடியாது. அல்லது ஊழியம் செய்வது, அந்த ஊழியம் காரியங்களை சர்ச்சில் ஈடுபாடாக இருக்கிறது அல்லது மற்ற அந்த காரியங்களை செய்கிறதுனால நாம் என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட்டு விட முடியாது. நம்முடைய கிரியைகளினால் ரட்சிப்பு உண்டாகாது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாது. கர்த்தர் நம்மை சந்திக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் அதை உறுதியாக பிடித்து கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பல ஊழியங்களை செய்தாலும் எனக்கு ஆண்டவரோட தனிப்பட்ட உறவு இருக்கிறதா என்று நாம் நம்மை நிதானித்து பார்த்து கொள்வது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அப்படி இல்லை என்றால், இதுவரைக்கும் ஆண்டவரோடு நான் பேசவில்லை, என்னோட ஆண்டவர் இடைபடவில்லை என்ற நிலைமையில் இருப்போம் என்றால், இந்த நாளிலே மாற கர்த்தர் நம்மோடு இடைபட நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கண்டிப்பாக நம்மோடு இடைபடுவார். பவுல் வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தித்தார். அதில் தான் இன்றைக்கு நாம் சில காரியங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் 3 காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு காரியம், யாரை கர்த்தர் சந்திக்கிறார், யாரையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை சந்திக்க இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட, நம்முடைய மீறுகளுக்காக அவர் நொறுக்கப்பட, அவர் தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்திற்கு என்ன பண்ணார்? வந்தார். வந்து பாவிகளை சிநேகித்து அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி திரும்பவுமாக அவர்களுக்கு அந்த உன்னத வாழ்க்கையை தர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் என்ன பண்ணார்? வந்தார். இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவருக்கு முன்பாக உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவன் நல்ல ரிலீஜியஸ் அந்த காரியங்கள் இருக்கிறான், அந்த கல்ச்சரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அது உண்மையானதாக இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக அது பிரியமானதாக இல்லை. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய காரியம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையானதாக இல்லை. இந்த நபர்களை தான் ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். யார் கர்த்தருக்கு விரோதமாக உண்மையில்லாதவர்களாய், பாவிகளாய், அக்கிரமக்காரர்களாய், துணிகரக்காரர்களாய் இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி தேவனுக்கு அவன் பாவம் செய்து கொண்டிருந்தான், நான் செய்வது தவறு என்று அறியாமல் செய்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்ற விருப்பமுடையவராய் அவர் வந்ததை பார்க்கிறோம். முதலாவதாக யாரை சந்திக்கிறார் என்றால், உண்மை இல்லாதவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். உண்மை இல்லாதவர்கள், பாவிகள், இவர்களெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்க அல்லது சந்தித்து அவருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். தொடர்ந்து இன்னொரு காரியம் என்னென்னா, தேவனை துக்கப்படுத்துகிற வாழ்வு.
இவன் பார்க்குறோம், அவன் ஆண்டவருக்கு முன்பாக நான் பிரியமாக நடக்கிறேன், நான் ஆண்டவர் சொல்கிறபடி கேட்டு நடக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருந்தான். ஆனால் அது ஆண்டவர் என்ன பண்ணுச்சு, வேதனைப்படுத்துச்சு. போய் அங்கே இருக்கிற ஆட்களோட ஸ்தேவானை கொல்லுகிறத, அவங்களுக்கு போய் துணை நிற்கிறத பார்க்குறோம், அங்கே சபையை அடித்து துன்புறுத்துகிறதை பார்க்குறோம். இவன் நான் நல்லா வாழ்கிறேன், நான் சரியாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்வாய் இருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட வாழ்க்கையுடையவர்களை சந்திக்க விரும்புகிறார். தேவனுக்கு விரோதமான பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் உண்மையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அவரை துக்கப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் உள்ளவளாய் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ரொம்ப பெரிய பெரிய பாவங்கள் செய்யாட்டினாலும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம நிறைய நேரங்களில் நடக்கிறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்களை, வேதத்துக்கு புறமான சில சின்ன சின்ன காரியங்களை நம்ம செஞ்சாலும் அது ஆண்டவரை விட்டு நம்மை விலக்கி கொண்டு போய்விடும். ஆகவே அவர் சந்திக்க நம்ம இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆகவே இந்த வேலையில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை என்னவென்றால், ஆண்டவரே நீர் எங்களை சந்திக்க வேண்டும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் அன்றே அது சிக்கி கொண்டிருக்கிறது. பலவித காரியங்களினாலே அது நாங்கள் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லுகிற எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், சந்திப்பார். நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தரோடு இருக்கிற தனிப்பட்ட சந்திப்பு மிகவும் அவசியம். அதை விசேஷமாக பவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். யாரை கர்த்தர் சந்திக்கிறார் என்றால், அவருக்கு பிரியமில்லாமல் உண்மையில்லாமல் பாவியாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சந்திக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த கூட்டத்தில் நாமும் இருந்தால் நாம் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சந்தித்து மாற்றுவார். இது முதலாவதாக ஒரு காரியம். சந்தித்த பிறகு என்ன நடக்கும் என்கிற காரியத்தை இரண்டாவதாக நாம் தியானிப்போம். பார்க்கிறோம் அந்த வசனத்தில், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். அதற்கு பின்பாக அதற்கு மேலே வசனம் சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் வசனத்தில், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி என்ன பண்ணது, பிரகாசித்தது என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் இந்த சந்திப்பை பெற்றவுடனே கர்த்தர் நமக்கு செய்கிற இன்னொரு காரியங்கள், 2 காரியங்கள் என்னவென்றால், முதலாவதாக அவர் ஒளியாய் பிரகாசித்து அவர் நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார். நம்ம பார்க்குற இந்த ஒளி பிரகாசித்த உடனேயும் பவுலுடைய கண்கள் என்ன பண்ணிடுச்சுன்னா குருடாயிடுச்சு. இதுவரைக்கும் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா, நான் நல்லா நடக்கிறேன், சரியாக நடக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவன் மோசமான ஒரு காரியத்துக்கு நேரம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவனுக்கு தெரிய வந்தது. அப்பொழுது மாம்ச கண்கள் மூடப்பட்டது. ஆனால் அப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவன் உண்மையை பார்த்தான். நான் செய்கிறது என்ன என்கிறதை அவன் புரிந்து கொண்டான். ஆகவே ஒளி, இந்த ஒளி சந்திக்கிற போது, ஆண்டவர் நம்மை சந்திக்கிற போது அந்த ஒளி நம்மை சந்திக்கிறது. அந்த பிரசன்னமானவர் நம்ம என்ன பண்ணுகிறார், சந்தித்து நமக்கு உண்மையை விளக்கி காட்டுகிறார். இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா, எது சரியனா, ஒரு ரூமில் இருட்டு இருந்துச்சுன்னா அங்கே அழுக்கா இருக்கா இல்லை எந்த இடத்துல எது இருக்குன்னு ஒன்றுமே என்ன தெரியாது. ஆனால் ஒளி இருக்கும் பொழுது அங்கே எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த லைட் இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையும் ஒளி நமக்கு என்ன பண்ணும், காண்பித்து கொடுக்கும். இந்த ஒளியை சந்திக்கிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார், அவர் காட்டுகிற போது நாம் உண்மையை புரிந்து கொண்டு அவர் நமக்கு கொடுக்கிற அந்த சத்தியத்தின்படி நம்மால் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். இரண்டாவதாக ஒரு காரியம் அங்கே பார்க்கிற 4ஆம் வசனத்தில், என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சத்தம் கேட்டுச்சு, சவுலே சவுலே என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. பைபிளில் நம்ம எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது ஆண்டவர் எங்கெல்லாம் பெயர் சொல்லி கூப்பிடுகிறாரோ அங்கே அவருடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறதை பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கரெக்ஷனை சொல்லி அவங்கள சீர்திருத்தி அவங்கள மாற்றி அவங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்குறோம். ஆண்டவர் சந்தித்த பிறகு செய்கிற 2வது ஒரு காரியம் என்னென்னா, அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டு நம்மை சீர்திருத்தி நம்மை பக்குவப்படுத்தி நம்மை
மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரப்ப என்ன பண்ணுகிறார்? அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வாக்கியம், வேத வாக்கியங்கள் அது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை தேறினவனாக நிறுத்தும்படி நமக்கு அது பல காரியங்களை செய்கிறது என்று அங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நம்மை சீர்திருத்தி, நம்மை கடிந்து கொண்டு, நமக்கு உபதேசித்து, நமக்கு நீதியை படிப்பித்து, அது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்கிறது என்று வசனம் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகவே சந்தித்த பிறகு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 2வது ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய வார்த்தையை நம்மோடு பேசி நம்மை முறுமாற்றி நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக அவர் என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். அவர் நமக்கு சந்தித்த பிறகு செய்கிற முதல் ஒரு காரியம், அவருடைய ஒளியை பிரகாசித்து உண்மையை காட்டி சரியான பாதையிலே நம்மை நடத்துகிறார். அவருடைய சத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை திருத்தி, நம்மை உருவாக்கி, நம்மை அற்புதமான நிலைமைக்கு அவர் கொண்டு போகிறார். 3வது ஒரு காரியம், சந்தித்த பிறகு அங்கே பவுல் என்ன செய்தான் என்று எழுதியிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அவன் கேட்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மை சந்திப்பார். நாம் உண்மையாக ஜெபிக்கும் பொழுது, இதுவரைக்கும் தேவனுடைய அன்பை அல்லது தேவனுடைய சந்திப்பை பெறாத நாம் ஜெபிக்கும் பொழுது, பாவிகளாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் கண்டிப்பாக சந்திப்பார். சந்தித்து அவருடைய சத்தியத்தை நமக்கு விளக்கி காட்டுவார். அவருடைய வெளிச்சத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் கரைகளை நீக்கி நம்முடைய தப்பிதங்களை மன்னித்து நம்மை சரியாய் நடத்த அவருடைய வார்த்தையினாலும் ஒளியினாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உதவி செய்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பவுல் செய்தது போல, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை நாம் பின்பற்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்ல அற்புதங்களை கர்த்தர் நம்ம சந்தித்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கர்த்தரோடு சந்திப்பை பெற்ற பிறகு, கர்த்தரோடு நல்ல உறவை பெற்ற பிறகு, நம்முடைய இஷ்டங்களுக்கு அல்ல, நாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்க கர்த்தர் நம்ம எதிர்பார்க்குற. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் செய்வது உமக்கு பிரியமா? இது உமக்கு பிடித்தமான ஒரு காரியமா? நான் இதை செய்யலாமா என்று சொல்லி எல்லா காரியங்களுக்கும் நாம் அவரை சார்ந்திருக்க கர்த்தர் எதிர்பார்க்க. விசேஷமாக அவருடைய சித்தத்தை கேட்டு அதன்படி செய்ய கர்த்தர் அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்முடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அது நமக்கு கண்ணியை வருவிக்கும். ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும்போது அது எவ்வளவு கஷ்டமான பாடான காரியங்களாய் தோன்றினாலும் அதன் முடிவு நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆகவே எப்பொழுதும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2வதாக நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவே கிறிஸ்து என்று எல்லா இடங்களிலும் அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான் என்று வசனம் சொல்கிறது. நாம் ஏதோ ஜபிக்கிறது, அறிக்கையாக சொல்லிவிட்டு போகிறது மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்து வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நாம் விசேஷமாக கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் பிரசங்கிக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம சுவிசேஷங்களை சொல்கிறோம், நம்ம பிரசங்கங்களை பண்ணுறோம். ஆனால் நிறைய நேரங்கள் நம்ம வாழ்ந்து காட்டுகிறது இல்லை. கர்த்தர் சொல்கிற சுவிசேஷம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து நம்ம அதை பிரசங்கிக்க போது தான் அது கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். எதுவும் வெறும் வயசு நல்லவன் சொல்லி தெரிகிற ஆட்கள்கிட்ட போகிற ஆட்கள்கிட்ட எல்லாம் சொல்லுகிறது நிமித்தமாக ஒரு மாற்றமும் நடக்க போகிறதில்லை. நாம் அதை பார்க்க போகிறதும் இல்லை. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சந்தித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் அந்த காரியத்தை செய்யுங்க. நான் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஜனங்களுக்கு நீங்கள் காண்பீங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை பணிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய பார்வை, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், யோசனைகள், இவைகள் எல்லாம் இயேசுவை போல இருக்கும் பொழுது நாம் பேசாமலேயே நாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மை அறியாத அநேகர், வேதம் வாசிக்காத அநேகர் நம்மை வாசிப்பார்கள். ஆகவே நாம் நம்முடைய வாயினாலும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். அதைவிட மேலானது, அதைவிட முக்கியமானது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த சுவிசேஷத்தை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை சந்தித்ததற்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். அது பயனுள்ளதாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது மாற முடியும். ஆகவே இதுவரைக்கும் ஆண்டவருடைய சந்திப்பை பெற்றிராத யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆண்டால், இயேசுவே
எங்களை சந்திப்பீராக. எங்களுக்காக, பாவிகளுக்காக இந்த உலகத்தில் வந்தீரே ஆண்டவரே, எங்களை சந்தித்து உம்முடைய ஒளியினாலும் உம்முடைய சத்தத்தினாலும் எங்களுக்கு உண்மைகளை காட்டி எங்களை திருத்தி ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை செய்ய வைத்து அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சந்தித்து அப்படியே பயன்படுத்துவார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக பார்த்து ஜெபம் பண்ணணும். நல்ல ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தனிப்பட்ட சந்திப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு நாங்கள் அவருடைய அன்பை உணர்ந்து ஒரு தனி சந்திப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அன்றைக்கு பவுலை சந்தித்த ஆண்டவர், பேதுருவை கூப்பிட்ட ஆண்டவர் இன்றைக்கு எந்த நாளிலும் எங்களோடு கர்த்தர் இடைபடும்படியாய், எங்களை சந்திக்கும்படியாய், எங்கள் வாழ்க்கைகளை மாற்றும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே எங்கள் வாழ்க்கைகளை ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.